இயேசு ஜீவிக்கிறார். சுவிசேஷ ஊழியம் வழங்கும் ஜீவ வார்த்தைகள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இயேசு ஜீவிக்கிறார் ஊழியத்தின் சார்பாக ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சி வந்து உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு வாரமும் இதே நேரத்தில் இந்த வார்த்தைகளை கேளுங்கள், அனைவரை கேட்க செய்யுங்கள். ஊழியங்களில் பயன்படுத்த விரும்பினாலும் எங்களுடைய வெளியீடுகள் பத்திரிகை தேவையானாலும் எங்களுடைய தொடர்புகள் நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தையை நான் வாசிக்கிறேன், ஜெபத்துடன் கேளுங்கள். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். எபிரேயர் 12:15. ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேர் முளைத்து எழும்பி கலக்கம் உண்டாக்குறதுனால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும் என்று வாசிக்கிறோம். நல்ல கவனிங்கள், வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, யாதொரு கசப்பான வேர் முளைத்து எழும்பி அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும் என்று சொல்லி அந்த வார்த்தை இருப்பதை நம்ம அதில் பார்க்கிறோம். அந்த வேர் முளைத்து எழும்பும், கசப்பான வேர் முளைத்து எழும்பும்போது அது கலக்கம் உண்டாகிறதுனால, கலக்கத்தை உண்டாக்குவதனால காரணமில்லாத காயங்களும் வேதனைகளும் தேவையற்ற பிரச்சனைகளையும் நாம் சந்திக்க வேண்டி இருக்கிறது என்று சொல்லி அந்த தேவனுடைய வார்த்தை சொல்வதை பார்க்கிறோம். இன்றைக்கி ஆவியானவர் நமக்கு என்ன ஒரு அனுபவத்தை கற்றுக் கொடுக்க போகிறார்? சுவாச பிள்ளைகளாகி நம்முடைய வாழ்க்கையிலையும் அவருடைய இரத்தத்தால் மீட்கப்பட்ட அவருக்கு தங்களை அர்ப்பணித்திருக்கிற பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையில் முன்னால் நடந்ததான அனுபவங்கள், கசப்பான அனுபவங்கள், காயப்படுத்துகிற அனுபவங்கள், இப்படிப்பட்ட அனுபவங்களை நாம் நிச்சயமாய் கடந்து வந்திருக்கிறோம். ஆனால் இயேசுவின் ரத்தம் என்னை மீட்டு கொண்டிருக்கிறது, அவருடைய இரத்தத்தால் நான் மீட்கப்பட்டிருக்கிறேன், ஆவியானவரால் நான் பலப்படுத்தப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு அனுபவத்தோடு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்? கசப்பான வேர் முளைப்பதற்கு நீ வாய்ப்பு கொடுக்காத. முன்னாட்களில் நமக்கு கசப்பான காரியங்களை செய்தாங்க, காயப்படுத்தின அனுபவங்களை வாழ்க்கையில் நடப்பித்தாங்க. ஆனால் கிறிஸ்துக்குள்ளே நம்ம வந்த பிறகு அவை எல்லாவற்றையும் ஜெயிப்பதற்கு, மீண்டு வருவதற்கு கர்த்தர் நமக்கு பலம் கொடுத்திருக்கிறார். இப்படி வெற்றி போட்டும் ஓடுகிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற இந்த நிலையிலே மீண்டும் அந்த கசப்பான வேர் முளைப்பதற்கு நீ வாய்ப்பு கொடுக்காத. அதை தான் ஆண்டவர் இன்றைக்கு செய்தியாக நமக்கு கொடுக்க இருக்கிறார். பிரசங்கி 10:1 வாசிக்கிறோம், செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரி கெட்டு போக பண்ணும். உயிருள்ள ஈ அல்ல, செத்த ஈ. செத்த ஈ எப்படி விழுது? ஏற்கனவே ஆண்டவர் கற்றுக் கொடுத்துருக்கிற உயிருள்ள ஈ தான் காப்பிலையோ பால்லையோ விழுது. அதை உடனே எடுத்து நம்ம வெளியே போட்டோம்னா பொருள் கெட்டு போகாது. அது இல்லாத பட்சத்தில் அது உள்ளே கிடந்து ரெக்கை அடித்து அது இருக்கிற சத்து உள்ளே இறங்கி கெடுக்கிற அளவுக்கு நீ இடம் கொடுக்காத. அதை தான் ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு சொல்லி கொண்டிருக்கிறார். யோபின் புத்தகத்தில் நாம் வாசிக்கும் போது 14ஆவது அதிகாரம் 7, 8, 9 வசனங்களை வாசிப்போமானா, ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கை உண்டு, அது வெட்டி போடப்பட்டாலும் திரும்ப தழைக்கும், அதன் இளங்கிளைகள் துளிர்க்கும். நல்ல கவனிங்க, அதன் வேர் தரையிலே பழையதாகி அதன் அடிக்கட்டை மண்ணிலே செத்தாலும் என்று போட்டிருக்கு. செத்தாலும் என்று போட்டிருக்கு. செத்தாச்சு, வேறு செத்துது. ஆனால் என்ன நடக்குது? தண்ணீரின் வாசனையினால் அது துளிர்த்து இளம் மரம் போல கிளைவிடும். தண்ணீர் வாசனை வந்தபோது, மழைக்காலங்கள் வந்தபோது அந்த வேரில் ஏதாவது ஒரு பகுதியில் உயிர் கிடந்ததுன்னா அது முளைக்க ஆரம்பிக்குது. அப்போ கர்த்தர் என்ன சொல்கிறார்? நமக்கு விரோதமாய், உங்களுக்கு விரோதமாய் செயல்பட்டவுடைய காரியத்தை நீங்கள் மன்னிச்சிட்டீங்க, மறந்துட்டீங்க. இப்போ அந்த காரியத்தை நீங்கள் நினைக்கிறது இல்லை. ஆனால் அதே சமயத்தில் திரும்ப அது முளைப்பதற்கு இடம் கொடுக்காத. கசப்பான வேர் முளைத்து எழும்பி கலக்கம் உண்டாக்குறதுனால் அது முளைக்க வாய்ப்பு கொடுத்தேன்னா அது கலக்கத்தை உண்டாக்கும். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே, தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவோ. அது மட்டும் இல்லை, அதே நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, தீமைக்கு சரிகட்டுவேன் என்று சொல்லாதே. அதே நீதிமொழிகள் 24, 29 வாசிக்கும் போது, அவன் எனக்கு செய்த பிரகாரம் நானும் அவனுக்கு செய்வேன் என்று சொல்லாதே. இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, கசப்பு நமக்குள்ளே முளைக்காதபடி, அந்த வேர் மீண்டும் தலை தூக்காதபடி நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். அதே தான் ஆண்டவர் சொல்கிறார். அப்படி திரும்ப அது முளைப்பதற்கு நம்ம இடம் கொடுத்தோன்னு சொன்னால் அது பயங்கரமான விளைவுகளை உண்டாக்கும் என்பதை, எந்த கலக்கம் உண்டாக்குறதுனால் அநேகர் தீட்டுப்படாதபடி என்று வாசிக்கிறோம். சீக்கிரமாக 2-3 காரியங்களை வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம்
4-5 வசனங்களை நம்ம வாசிக்கும்போது காயின் ஆபேல் இருவரும் கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்கறதான அனுபவத்தை குறித்து அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் 5ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், காயினையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. நல்ல கவனிங்க, காயினும் ஆபேலுக்கு காணிக்கை கொடுத்தாங்க. ஆபேலுடைய காணிக்கை அங்கீகரிக்கப்பட்டது, காயினுடைய காணிக்கை அங்கீகரிக்கப்படலை, நமக்கு தெரியும். ஆனால் இங்கே வேர் முளைக்குது அப்படி சொல்லியிருக்க, கசப்பான வேர் எப்படி முளைக்குது? அந்த வசந்த கவனிங்க, தன்னுடைய பொருள் அங்கீகரிக்கப்படவில்லை, தன் காணிக்கை அங்கீகரிக்கப்படவில்லை என்ற உடனே காயினுடைய நிலைமை எவ்விதமாய் வருகிறது பாருங்க. காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி, அந்த எரிச்சல் உண்டாகிற அனுபவம் தான் அது முளைக்க ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். மீண்டும் அது தலை தூக்க ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதை தலை தூக்கி இருக்குது எப்படி தெரியும்? முளைச்சிருக்கு எப்படி தெரியும்? முகநாடி வேறுபட்டது. பார்த்தீங்களா? இந்த வார்த்தை கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, என்னுடைய வாழ்க்கையை யோசித்து பாருங்கள். ஒரு முறை நானும் ஒரு சகோதரர் பேசி கொண்டிருந்தோம். திடீர்னு சொல்லி அவருடைய முகம் வித்தியாசமாக மாறுது. என்ன வித்தியாசமாக மாறுது அப்படின்னா, யோசிக்கிறதுக்குள்ளே என்ன கிராஸ் பண்ணி ஒருத்தவங்க போகிறார், எனக்கு பின்னால் வந்து முன்னால் போகிறார். அப்போ நான் யோசிக்கிறேன், அந்த எனக்கு பின்னால் வந்து போகிறவருக்கும் என்னோட பேசி கொண்டிருக்கிறவருக்கும் சம்திங் ராங். அவரை பார்த்த உடனே இவர் முகம் மாறுது. பார்த்தீங்களா? அதுதான் அந்த கசப்பான வேர். இந்த வார்த்தை கேட்கிற அன்பு தேச பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் கூட யோசித்து பாருங்கள். சங்கீத புஸ்தகத்தில் 37ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். நல்ல கவனிங்க, பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ எரிச்சலுக்கு இடம் கொடுப்பீன்னா அதனுடைய முடிவு பொல்லாப்பில் கொண்டு விடும். சரிங்களா? பொல்லாப்பு செய்வதற்கு ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். நீதிமொழியிலே 6ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை நான் வாசிக்கும் போது, எரிச்சல் புருஷனுக்கு மூர்க்கத்தை உண்டு பண்ணும். பார்த்தீங்களா? அதனுடைய முடிவு என்ன, விளைவு என்ன? காயின் ஆபேலுக்கு விரோதமாக எழும்பி அவனை கொலை செய்து போட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த வார்த்தை கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, எரிச்சலுக்கு நீங்கள் இடம் கொடுக்குறீங்கன்னு சொன்னால் கசப்பான வேர் முளைக்க ஆரம்பிக்குது, தலை தூக்குது என்று சொல்லி அர்த்தம். 2வது ஒரு அனுபவத்தை நான் வாசிக்கும் போது, சாமுவேலின் 2ஆம் புஸ்தகம் 13வது அதிகாரம் 22வது வசனத்தை நான் வாசிக்கும் போது அதில் விடமாய் வாசிக்கிறோம். அப்சலோம் அம்னோனோடே நன்மையாகிலும் தீமையாகிலும் பேசவில்லை. தன் சகோதரியாகிய தாமாரை கற்பழித்ததன் நிமித்தம் அப்சலோம் அவனை பகைத்தான். அது மாத்திரமல்ல, 32ஆம் வசனத்தில் கடைசியில், அந்நாள் முதற்கொண்டு அது அப்சலோமின் நெஞ்சில் இருந்தது. தன் சகோதரியை நஷ்டப்படுத்தி விட்டான், தாமாரை. அந்த வார்த்தை, அந்த காரியம், அந்த சம்பவம் அப்சலோமின் மனதில் இருந்தது. இதனுடைய முடிவு இங்கே விளைவு என்ன என்று சொல்லி பார்ப்பீர்களானால், 2 வருடங்களுக்கு பிறகு அவன் ஒரு விருந்து வைப்பதாக சகோதரர் எல்லாரும் அழைப்பு கொடுக்குறான். தாப்பட்டு போய் சொல்கிறான் தாவீதுகிட்ட. தாவீது சொல்கிறான், ஏன் உனக்கு வீண் செலவு? இல்லை, எல்லோரும் வரணும், இல்லை அம்னோனாவது வரணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். சரி சகோதரெலாம் போட்டுன்னு சொல்லி எல்லாரையும் அனுப்பி விடுறாரு. கடைசியில் நடந்த சம்பவம் என்ன? 13ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்கும் போது, தன்னுடைய வேலைக்காரத்தில் அவன் சொல்லி வைத்த ஒரு வார்த்தை என்ன? எல்லாரும் திராட்சரசம் குடித்து கழித்திருக்கும் போது அம்னோனை அடியுங்கள் என்று நான் சொல்லுவேன், நீங்கள் அவனை மாத்திரம் அடித்து கொண்டுருங்க. அதே போல் சம்பவம் நடக்கிறத பார்க்குறோம். ஏன்? அன்னைக்கு தன்னுடைய சகோதரிக்கு அவன் செய்ததான அந்த வேதனைக்குரிய ஒரு அனுபவம் அவன் மனதிலே இருந்தது. இந்த வார்த்தை கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, எந்தோ ஒரு நாள் ஏதோ ஒரு வருடத்தில் நடந்த சம்பவம் இன்னும் உங்களுடைய உள்ளத்தில் அது கசப்பின் வேறாக இருக்குமானால் அது முளைப்பதற்கு பிரயாசப்படும். அது முளைக்கும் போது ஒரு விபரீதமான நிலைமைக்கு கொண்டு வரும். இடம் கொடுக்காத. அதை தான் ஆண்டோடைய வார்த்தை சொல்வதை நாம் அதில் பார்க்கிறோம். இந்த விஷயத்தில் நாம் எவ்விதமாக இருக்கிறோம், நீங்கள் எவ்விதமாக இருக்கிறீர்கள் என்பதை யோசித்து பாருங்கள். 3வது ஒரு அனுபவத்தை நாம் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 1 வசனத்தை நாம் வாசிக்கும் போது அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, ராகேல் தான் யாக்கோபுக்கு பிள்ளைகளை பெறாததை கண்டு தன் சகோதரியின் மேல் பொறாமை கொண்டு யாக்கோபை நோக்கி, எனக்கு பிள்ளை கொடும், இல்லாவிட்டால் நான் சாகிறேன், எனக்கு பிள்ளை கொடும், இல்லாவிட்டால் நான் சாகிறேன் என்று சொல்லி அவள் சொல்வதை நாம் அதில் பார்க்கிறோம். இந்த வார்த்தை கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, இந்த வார்த்தையின் அனுபவத்தை சற்று யோசித்து பாருங்கள். சகோதரியாக லேயாளுக்கு பிள்ளைகள் இருக்கிறது, தனக்கு குழந்தைகள் இல்லை.
அது நிமித்தம் அவளுடைய இருதயத்தில் தோன்றுகிற நினைவு என்ன என்றால் வாசிக்கிறோம், தன் சகோதரியின் மேல் பொறாமை கொண்டு. என்றைக்கு யாரோ ஒருவர் எந்தோ ஒரு வருடத்தில் ஏதோ ஒரு சமயத்தில் செய்த காரியம் உங்கள் மனசின் ஓரத்தில் இருந்து அது நிமித்தம் உங்களுக்கு பொறாமை எழும்புமானால் கசப்பு முளைக்குதுன்னு அர்த்தம். அதை தான் வேதம் சொல்லுது. நான் மறந்துட்டேன், மன்னிச்சிட்டேன், விட்டுட்டேன் என்று வார்த்தையை நீங்கள் சொல்லலாம், சந்தோஷமான காரியம். ஆனால் ஒரு சமயம் வரும்பொழுது, ஒரு சந்தர்ப்பம் வரும்பொழுது அந்த பொறாமை உங்களுக்கு உண்டாகுது என்று சொன்னாலே நீங்கள் தெரிஞ்சு கொள்ளணும், அந்த கசப்பு முளைக்க ஆரம்பிக்குது. அதான் அந்த வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். சகோதரர் மேலே அவளுக்கு பொறாமை வருது. அந்த பொறாமை வந்தோடனே அவர் சொல்லுகிற வார்த்தை பாருங்க, எனக்கு பிள்ளை குடும்பம் இல்லாவிட்டால் நான் சாகிறேன் என்று சொல்கிறார். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை நான் வாசிக்கும் போது, பொறாமையோ எலும்புருக்கி என்று சொல்லப்பட்டிருக்கு. நீ பொறாமப்பட்டால் உனக்கு தான் எலும்புருக்கி. நீ யார் மேலே பொறாமப்படுறியோ அவங்களுக்கு அல்ல, அவங்களுக்கு அல்ல, பொறாமப்படுகிற உனக்கு தான் அந்த பிரச்சனை. பொறாமை எலும்புருக்கி என்று சொல்லி அந்த வார்த்தை சொல்வதை பார்க்கிறோம். அந்த பொறாமையின் சிந்தை வருது என்று சொன்னாலே இன்னும் கசப்பு ஒன்று விட்டு போகலை, அது பழையபடியே முளைக்க ஆரம்பிக்குது. முளைச்சி வரும்போது அது ஒரு விதமான காரியத்தை செய்யும். அதெல்லாம் கர்த்தர் சொல்கிறாரு, கசப்பான வேறு எழும்ப விடாத, அதுக்குள்ளே அதை விட்டுரு. அதான் அந்த வார்த்தை சொல்வதை பார்க்கிறோம். யோபின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நான் வாசிக்கும் போது, பொறாமை புத்தி இல்லாதவனை அதம் பண்ணும். ஆர்சி வேத புஸ்தகத்தில் அதம் பண்ணும் என்கிற வார்த்தை சாகடிக்கும் என்கிற பொருள் அதில் போடப்பட்டிருக்கிறது. பார்த்தீங்களா? பொறாமை புத்தி இல்லாதவனை, புத்தியாகிய இயேசு இல்லாதவனை சாகடிக்கும் என்று சொல்லி அந்த வார்த்தை இருப்பதை நாம் அதில் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு விபரீதமான நிலைமை சிந்தை இருக்கிறதுனால தான் அவர் சொல்கிறா, பிள்ளை கூட இல்லாவிட்டால் நான் சாகிறேன் என்று சொல்லி சொல்வதை பார்க்குறோம். எழுத்தில் சாகிறேன் இருக்கு. நான் வாசிக்கும் போது யோசித்து பார்ப்பேன், ஒன்றும் பிள்ளை கூட இல்லைன்னா என்னை சாகடியும், அப்படி தான் அவர் சொல்லிப்பான்னு நினைக்கிறேன். யோசித்து பாருங்கள். கடைசியாக ஒரு அனுபவத்தை வாசித்து நாம் ஜெபிப்போம். சாமுவேலின் 1ஆம் புத்தகம் 18வது அதிகாரம் 9ஆம் வசனத்தை நான் வாசிக்கும் போது அதில் சொல்லப்படுற வார்த்தை, சவுல் அந்நாள் முதற்கொண்டு தாவீதை காய்மகாரமாய் பார்த்தான். தாவீதை காய்மகாரமாய் பார்த்தான் என்று சொல்லி இந்த வார்த்தை இருக்கிறது. அப்படின்னா தாவீதை ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவத்தோடு, இதுவரைக்கும் அவன் மேலே எவ்வளவு நல்ல எண்ணம் நல்ல அபிப்பிராயம் இருந்ததோ அதற்கு நேர் மாறாக அந்த காரியங்கள் இருக்கிறது என்று சொல்லி அந்த வார்த்தை சொல்வதை பார்க்கிறோம். ஏன் இப்படிப்பட்ட அனுபவம்? 7ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், ஸ்திரீகள் வெற்றியோடு வரும்பொழுது ஆடல் பாடல் பாடினாங்க. சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000. எனக்கு 1000 கொடுக்குறாங்க, அவனுக்கு 10000 கொடுக்குறாங்க என்கிற ஒரு சிந்தை வந்த உடனே அவனுக்கு அவ்வளோ ஒரு வேகமும் ஒரு காய்மகாரமும் கொலை வெறியும் அவனுக்குள்ளே வருகிறதை நாம் அதில் பார்க்கிறோம். ஆனால் இதே தாவீதை குறித்து அவனுடைய ஆரம்ப நாட்கள் என்ன, ஆரம்ப அனுபவம் என்ன என்று சொல்லி பார்ப்பிலானால் 16வது அதிகாரத்தில் 21ஆம் வசனத்தில் தாவீது சவுலிடத்தில் வந்து அவனுக்கு முன்பாக நின்றான். சவுல் இவனை மிகவும் சிநேகித்தான். அவனுக்கு இவன் ஆயுததாரியானான், தன்னுடைய மெய்க்காப்பாளனாக வைத்து கொண்டான். அப்படி சிநேகித்தான், அப்படி அன்பு கூர்ந்தான். ஆனால் இந்த பாடல் பாடின பின்பு அவனுடைய அன்பு எல்லாம் மறந்து போச்சு, பாசம் சிநேகம் எல்லாம் விட்டு போச்சு. உங்களுக்கு யோசித்து பாருங்கள், ஒரு நாள் இன்றைக்கி சிநேகித்தனால, சிநேகித்த நபரை, சிநேகித்த ஆட்களை இன்றைக்கி வெறுக்கக்கூடிய நிலைமை வந்திருக்குதா? ஏன்? ஏதோ ஒரு காரியம் அவர்கள் செய்தது உங்களுடைய மனசில் காயமகாரமாக இருக்கிறது. அதுதான் அதுக்கு காரணம். அதுதான் அந்த கசப்பான வேர் முளைக்குது. அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, கசப்பான வேர் முளைப்பதற்கு நீ இடம் கொடுக்காத. அந்த கசப்பான வேர் முளைக்க நீ இடம் கொடுத்தீன்னா அது உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு விபரீதமான காரியத்தை செய்யும். அதுதான் இந்த வசனத்தில் வாசிக்கிறோம். காயின் எரிச்சல் அடைஞ்சான். அந்த எரிச்சலின் முடிவு தன் சகோதரனை கொலை பண்ணுகிற ஒரு கொலைகாரனாக அவன் மாறிவிட்டதை நாம் அதில் பார்க்கிறோம். அப்சலோம் தன் சகோதரியை இப்படி நஷ்டப்படுத்திட்டாங்களே என்று சொல்லி அவன் இருதயத்திலே அது 2 வருடம் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கு. திடீர்னு ஒரு நாள் சமயம் பார்த்து அவனை கொண்டு போட்டான் என்று சொல்லி நாம் அதில் பார்க்கிறோம். இந்த கசப்பு முளைப்பதற்கு இடம் கொடுக்காதே என்பதுதான் ஆண்டவருடைய வார்த்தை. ராகேல் தன்னுடைய சகோதரி லேயாள் மேலே பொறாமை கொண்டாள். அந்த பொறாமை நிமித்தம் ஒன்றும் பிள்ளை கூட இல்லைன்னா என்னை சாகடி என்று சொல்லி நான் செத்து போகிறேன்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு வேதனையின் அனுபவம் அவள் வாழ்க்கையில் வருகிறதை நாம் அதில் பார்க்கிறோம். எந்த தாவீதை சிநேகித்தானோ, தனக்கு ஆயுததாரியாக வைத்து கொண்டானோ, அதே தாவீதுக்கு மேலே சவுலுக்கு
காய்மாகாரம் வந்தபோது அவனை கொலை செய்வதற்கு 12 முறை அவன் எத்தனைத்தான் என்பதை வேதாந்தத்தில் வாசிக்க முடியும். அன்பு நேச பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறேன், கர்த்தருடைய பிள்ளை, அதனால் மறந்துட்டேன், மன்னிச்சுட்டேன் சொல்கிறது ரொம்ப சந்தோஷம். ஆனால் அதே சமயத்தில் அந்த கசப்பு வேறு முளைப்பதற்கு இடம் கொடுக்காதீங்க. அது கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு விபரீதத்தை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். நாம் ஜெபிப்போமா? இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த வார்த்தையின் மூலமாக ஒவ்வொரு கேட்கிற பிள்ளைகளோடு நீர் பேசியிருக்கிறீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். அப்பா, இந்த கசப்பான் வேறு முளைப்பதற்கு இடம் கூடாதபடி, அது நிமித்தம் ஒரு விபரீதமான காரியத்தில் சிக்கிக்கொள்ளாதபடி தங்களை பாதுகாத்துக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. நீர் கொடுக்கிற இந்த எச்சரிப்பின் வார்த்தை கேட்கிற அந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இதில் ஜாக்கிரதாய் தங்களை காத்துக்கொள்ள உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். மேலும் விவரங்களுக்கும் உங்கள் ஜெப தேவைகளுக்கும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி ஜீசஸ் லிவ்ஸ் காஸ்பல் மினிஸ்ட்ரீஸ், சகோதரர் ஜான் எம் ஜெயராஜ், 123A தோனாவூர் ரோட், மாவடி, நெல்லை மாவட்டம், தென்னிந்தியா 627107. செல்போன் 9443113292.